அழைக்கிறான் மாதவன். குருவே சரணம். 21 டே பிரம்ம முகூர்த்தத்தில் நான் இப்போ 2வது பேஜ் கலந்துட்டுருக்கேன். இந்த பிரபஞ்சத்திற்கு ரொம்ப நன்றி. குருவான உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்தளவுக்கு லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு அந்தளவுக்கு பேசவே யோசிப்பேன், வாய்ஸ் மெசேஜ் போடவே எல்லாருக்குமே. அதுவுமே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் ட்ரை பண்ணிட்டு வரேன். ஆனால் நல்லா ஒவ்வொரு நாளும் அவ்வளோ மாற்றம், அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒவ்வொரு டைமும் செம மிராக்கிளாக இருக்குது. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, நன்றி நன்றி நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த காம எண்ணங்களிலிருந்து நான் எப்படி வெளியே வர்றது, ஏன் இந்த காமம் எண்ணம் எனக்கு போகவே மாட்டேங்குது அப்படின்னக்கூடிய ஒரு டாபிக் தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். பொதுவாக எல்லோருமே ஃபேஸ் பண்ணக்கூடிய அடிப்படையான ஒரு விஷயம். இந்த அடிப்படையான ஒரு விஷயத்தை தான் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா, ரொம்ப போட்டு அதை காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம். காம்ப்ளிகேட் இந்த சென்ஸ் நான் எப்படி சொல்கிறேன்னா, இது ஏன் எனக்கு வருது, இது வர்றதுனால எனக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதை ஒரு குற்றமாக பார்க்க ஆரம்பிக்கிறோம். அது குற்றமாக பார்க்க ஆரம்பிக்கிறதுனால அந்த மாதிரியான ஒரு எண்ணம் வந்துட்டாலோ இல்லை பாடியில் அந்த மாதிரியான ஒரு விஷயம் கிரியேட் ஆகிட்டாலோ நமக்கு அது பெரிய ஒரு குற்றம் மாதிரி நிகழ்து தெரியுது. இப்போ நீங்கள் இங்கே புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, காமம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம் எல்லாத்துக்குமே இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பாருங்கள், ஒரு 15 வயசு வரைக்கும் ஒரு பொண்ணு ஒரு பையன் கூட சேர்ந்து கைப்பிடிச்சி விளையாடிட்டு இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு, அந்த ஒரு பருவத்தை அடையும் போது, ஒரு 15 வயசு தாண்டும் போது அந்த குழந்தை நிலையிலேருந்து ஒரு பெண் ஆக அந்த குழந்தை மாறுறா, அந்த பெண்ணாக மாறுறா. அப்படி மாறும்போது அவளுக்கு சில ஹார்மோன்ஸ் சேஞ்சஸ் ஏற்படும். அப்போ அப்படி ஏற்படும் போது அந்த பெண்ணே என்ன பண்ணுவா அப்படின்னா, அவ்வளோ நாள் கைப்பிடிச்சி விளையாடிட்டு இருந்த அந்த பையன் கூட விளையாடிட்டு இருந்த அந்த பொண்ணு அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போ இதனால தான் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு 15 வயசுக்கு மேலே ஏஜ் அட்டன் பண்ணும்போதே அந்த ஒரு பீரியட் சைக்கிள் அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருது. அப்போ அந்த டைமில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஆணை விட்டு விலகி இருக்கிறாங்க. இது ஆட்டோமேட்டிக்காக நிகழும். இது நீங்கள் ஒருத்தருக்கு போய் சொல்லிக் கொடுக்கணுன்ற அவசியமே இல்லை. அது ஆட்டோமேட்டிக்காக நிகழ ஆரம்பிக்கும். இது இயற்கை பண்ண ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அது. அப்போ அதனால தான் அந்த காலத்தில் ஒரு 15 வயசுலலாம் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. பட் அது இப்போ நம்ம ஒரு 18+ அப்படின்னு போகிறது சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவெடுத்து இப்போ நம்ம அதை மாற்றிட்டோம். ஸோ அடிப்படையில் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த காமம் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாருக்குமே பொதுவானது. இது எல்லா உயிரினங்களுக்கும் இருக்கக்கூடியது. இப்போ நான் ஆல்ரெடி இதை பற்றி சில வீடியோக்கள் நான் பேசியிருக்கேன். இந்த காமம் அப்படின்னு சொல்லக்கூடியது நீங்கள் இங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா உயிரினுக்கும் நடக்குதுல்ல. இந்த ஒரு பூக்கும் இன்னொரு பூக்கும் இடையில் நடக்கக்கூடிய அந்த மகரந்த சேர்க்கையும் ஒரு வகையான காமம் தான். இப்படி எல்லா இடத்துலையுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த காமம்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் இங்கே என்ன தெரியுமா பிரச்சனை நடக்குது, இப்போ மற்ற மிருகங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த உடம்புல அந்த மாதிரியான ஒரு சேஞ்சஸ் வரும்போது, அந்த மாதிரியான ஒரு தேவை வரும்போது, ஒரு செக்ஷுவல் டிசைர் ஏற்படும் போது அந்த மிருகம் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த உடல் தேவைக்கு போய் இன்னொரு மிருகத்து கூட, அந்த பெண் மிருகத்து கூட இருந்துக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா, இது எண்ணத்துக்கு கொண்டு போயிடுறோம். இப்போ இந்த எண்ணத்துக்கு கொண்டு போகும்போது தான் இங்கே பிரச்சனையாக மாறுது. எப்படி, இப்போ ஒரு கட்டத்தில் நமக்கு இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி தோணுது, எண்ணங்கள் உருவாகுது காமத்தில் அப்படின்னா, அந்த காமம் முடிந்த பின்பும் திரும்பவும் அதை நினச்சி அதை அசை போட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த நிலைக்குள்ளேயே இருக்கக்கூடிய நிலையை தான் நான் குற்றம் சொல்லி சொல்கிறேன். மற்றபடி உங்களுக்கு எண்ணம் வர்றதே தப்பானா, எண்ணம் வர்றதே தப்பில்லை. ஏன்னா காமமும் கோபமும் உயிர் குணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ அந்த காமமும் கோபமும் உயிர் குணமாக இருக்கும்போது நீங்கள் செத்தாதான் அது போகும். அப்போ அதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் நம்ம கடைபிடிக்க வேண்டியது இருக்குது. உப்பு, புளி, காரம் இதெல்லாம் போடாமல் நம்ம சாப்பிட்ணும். அப்போ இப்படிப்பட்ட ஒரு நிலை நம்மளுக்கு இருக்கா அப்படின்னா இல்லை. அப்போ நீங்கள் குடும்பத்தில் இருக்கீங்க அப்படின்னா காமம் எண்ணம் எப்படி வராமல் இருக்கும்? அது கண்டிப்பாக வரும். அப்போ எது குற்றம் அப்படின்னா, இந்த காம எண்ணத்திலேயே நிலைத்து இருக்கிறது தான் குற்றம். இப்போது அருணகிரிநாதர் ஐயாவை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட அந்த காமத்திலே ஊறி போயிருந்தார். அதுக்கப்புறமா அந்த மாதிரியான ஒரு நிலை தெரிஞ்சதுக்கப்புறம், ஐயோ நம்ம பெரிய ஒரு தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீல் வரும்போது போய் அந்த கோபுரத்துலேருந்து, திருவண்ணாமலை கோபுரத்துலேருந்து கீழே விழும்போது தான் முருகர் காப்பாற்றுறாரு. அப்போது அவர் என்ன ஆச்சுன்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த உடல் தேவையை தாண்டி அந்த தேவை, அந்த அர்ஜ் எனக்கு மைண்டுக்கு போயிடுச்சு. அப்போ அந்த மைண்டுக்கு போகும்போது என்னென்னா, அங்கே எனக்கு தேவை இல்லைனாலுமே இந்த மைண்டு டொப்பமைன், அது நம்ம பண்ண எனக்கு ஒரு டொப்பமைன் சுரக்குது அப்படின்னா, அது எனக்கு அங்கே தேவை இல்லைனாலுமே நான் அதை பண்ண ஆரம்பிப்பேன். ஏன்னா அது பண்ணால் எனக்கு ஒரு மாதிரி சந்தோஷம் இருக்குது. அப்போ ஒரு நாளைக்கு ஒரு 4 வாட்டியோ 5 வாட்டியோ இந்த மாதிரியெல்லாம் போகிறதுக்கான காரணம் என்னென்னா, உண்மையாகவே அங்கே உங்களுக்கு உடல் கேட்கலை, இந்த மனம் கேட்குது. இது உடல்லேருந்து மனமாக மாறும்போது தான் இங்கே பிரச்சனை வருது. அப்போ இதெல்லாம் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன், என்ன பண்ணணுன்றதை சொல்கிறேன். ஆனால் அடிப்படையில் இது இப்படி தான் நடக்குதுன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இது காமமும் கோபமும் இரண்டும் இந்த உயிர் குணமாக இருக்குது. இது உயிரோட அடிப்படையிலே வந்த ஒரு விஷயம். எல்லா மிருகங்களுக்கும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அதனால் இதை பற்றி நம்ம கேவலமாக பார்க்கணுன்ற அவசியமே கிடையாது.
ஆனால் இதை இன்றைக்கி நம்ம கேவலமாக பார்க்குறோம், இதை பற்றி பேசுகிறதுக்கே ரொம்ப கேவலமாக ஃபீல் பண்ணுறோம். அது அப்படி கிடையாது. ஸோ அப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த எண்ணங்களுக்குள்ளே கொண்டு போகாமல் உடல் ரீதியாக இருக்குது, உடலுக்கு தேவை இருக்குது அப்படின்னா தாராளமாக இருந்துக்கலாம். அதனால தான் சித்தர்கள் என்ன சொன்னாங்கன்னா, நாள் 2, வாரம் 2, மாதம் 2, வருடம் 2ன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அந்த நாள் 2 அப்படின்னக்கூடியது இந்த குளிக்கக்கூடிய ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. வாரம் 2ன்னு சொல்லக்கூடியதை வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் தேய்த்து குளித்தலை சொல்கிறாங்க. மாதம் 2ன்னு சொல்லக்கூடியது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த செக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்ட்டியை சொல்கிறாங்க. அப்போ மாதத்திற்கு 2 முறை சொல்கிறாங்க. ஒரு 15 நாளைக்கு ஒன்ஸ் வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி என்னென்னா எண்ணத்தில் ஃபுல்லாக மூழ்கி போயிருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த மாதிரியான ஒரு விஷயம் வெளியே வர்றதுக்கு விருப்பம் இல்லை. இப்போ இதை நான் ஏன் வெளியே வர முடியல, என்னால் நான் எவ்வளவோ முயற்சி பண்ணுறேன், ஏன் என்னால் வெளியே வர முடியல அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எந்த ஒரு சந்தோஷத்தையும் மனம் இழப்பதற்கு தயாராக இருக்காது. எந்த ஒரு சுகத்தையும் மனம் இழப்பதற்கு நம்ம அதை இழக்கிறதுக்கு நம்ம தயாராக இருக்க மாட்டோம். இப்போ ஏதாவது ஒன்றுனால உங்களுக்கு ஒரு சுகம் கிடைக்குது அப்படின்னா அதை விட்டுருன்னா உங்களால் விட முடியாது. இதனால தானே நம்ம போய் எல்லா இடத்துலையுமே மாற்றோம். பெண் சுகமாக இருக்கட்டும், மண் சுகமாக இருக்கட்டும், இல்லை வந்து எனக்கு கிடைச்ச பதவினால் வந்து ஒரு சுகமாக இருக்கட்டும், எந்த ஒரு சுகத்தையும் அசப்போடுமே தவிர அதை விடாது. அப்போ இருக்கிறதுலே உயர்ந்த ஒரு சுகமாக சொல்லக்கூடியது இந்த 5 புலன்களும் அனுபவிக்கக்கூடிய இந்த செக்ஸ் தான். அப்போ அப்படி இருக்கும்போது நான் எப்படி அந்த உச்சக்கட்ட இன்பத்தை நான் எப்படி வேண்டான்னு சொல்லி நான் ஒதுக்கி வைப்பேன்? அதுலேருந்து நான் வெளியே வர்றதுக்கு நான் எப்படி முயற்சி பண்ணுவேன்? அப்போது எண்ணத்துக்குள்ளே அது போகிறதுக்கான காரணமே அந்த 5 புலனும் கொடுக்கக்கூடிய சந்தோஷம், அது வேறு லெவலில் ஒரு ஃபீல் இருக்கேன்னு சொல்லி அதுக்குள்ளே இன்னும் நம்ம டீப்பாக போக ஆரம்பிக்கிறோம். அப்போ டீப்பாக போகும்போது அது உங்களுக்கு நிச்சயமாக விலகவே விலகாது. அப்போது எப்பயுமே நான் சொன்ன மாதிரி இந்த சுகம் அப்படின்னக்கூடியது நம்மளோட உடம்பும் சரி, இந்த மனதும் சரி, இதை விட்டு கொடுக்கறதுக்கு தயாராகவே இருக்காது. ஏன்னா அதனால ஒரு சுகம் வரும்போது, இப்போ ஒன்றும் இல்லைங்க, இப்போ நீங்கள் 2 ஃபுட்டு இருக்குது, ஓகே, ஒன்று வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச சாப்பாடு பக்கத்தில் வச்சுருக்காங்க, அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு நார்மலான சாப்பாடு வச்சுருக்காங்க. ஆனால் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃபுட்டு இங்கே இருக்குது, நார்மலாக இது கொடுத்தா எப்பயுமே சாப்பிடுவாங்க, இதுவும் பிடிக்குங்க அப்படின்னா எப்பயுமே சாப்பிட்ற இது பிடிக்குங்கன்ற ஒரு விஷயத்தை நீங்கள் எடுக்க மாட்டீங்க. ரொம்ப சுகம் எது கொடுக்குமோ அதை தான் எடுப்பீங்க. இப்போ 2 பிரியாணி இருக்குது, அந்த பக்கத்தில் வந்து வெஜ் பிரியாணி இருக்குது. ஆனால் எனக்கு வந்து இந்த சிக்கன் பிரியாணி பிடிக்குங்க, எனக்கு மட்டன் பிரியாணி பிடிக்கும்னு சொல்லி இந்த நான்வெஜ்ஜை தான் சூஸ் பண்ணுவீங்க தவிர வெஜ்ஜை சூஸ் பண்ண மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு இங்கே 2 ஆப்ஷன் இருக்குது. எனக்கு இந்த ஆப்ஷன் இருக்கிறதுனால எனக்கு இதை தான் அதிகமான சுகம் கிடைக்கும் அப்படின்றதுனால, அதிக சுகம் கிடைக்கிறதுனால நான் இதை தான் சூஸ் பண்ணுவேன், இதுக்கு நான் போக மாட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ஜோனை உடைக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கணும். அப்போ அந்த ஜோனை உடைக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய ஒரு பக்குவம் வரணும் பாருங்கள். சும்மா சாதாரணமாக எல்லாருனாலையும் உடச்சிட முடியாதுல்ல. ஏன்னா அவ்வளோ மன தைரியம் வரும். எனக்கான சுகத்தை நான் இழக்கிறதுக்கு இங்கே தயாராக இருக்கணும். என்னோடய சுகத்தை நான் இழக்கிறதுக்கு தயாராக இல்லைன்னா இந்த ஒரு விஷயத்தை என்னால் பண்ணவே முடியாது, அச்சீவே பண்ண முடியாது. ஏன்னா ஒன்றத்தை நினச்சாலே எனக்கு சுகம் கிடைக்குதுன்னா அதை பற்றி நான் நினைக்காம எப்படி இருப்பேன்? எனக்கு நினைக்கும் போது ஒரு சுகம் கிடைக்குது. இப்போ இந்த கிடைக்கக்கூடிய சுகத்தை நான் அனுபவிக்க தான் முயற்சி பண்ணுவேன் தவிர இது வேண்டான்னு சொல்லி நான் ஒதுக்கிறதுக்கு அவ்வளோ நிலை பக்குவம் எனக்கு வந்துருமானா வராது. அப்போ அந்த நிலைக்கு பக்குவத்துக்கு நீங்கள் உயர்ந்தீங்கன்னா தான் நீங்கள் உயர்ந்த ஒரு மனிதராக சொல்லப்படுவீங்க, பார்க்கப்படுவீங்க. இப்போ எல்லாருக்குமே வந்து இந்த மனம் செயல்பட்டுக்கிட்டே இருக்குது, இந்த 5 புலன்களும் செயல்பட்டுட்டு இருக்குது, நம்ம சாப்பிடக்கூடிய உணவு எப்படி இருக்குது அப்படின்னும் போது அதனால சில விஷயங்கள் தூண்டப்படும் தான். ஆல்ரெடி நம்ம வந்து இங்கே நம்மளும் மனிதர்கள் தான், நமக்கும் சில உடம்பில் ஒரு மாற்றங்கள் நிகழ தான் செய்யுது, சில தேவைகள் ஏற்பட தான் செய்யுது. இது அடிப்படையில் நம்ம உருவாக்குனதில்லை, இயற்கையை உருவாக்கியிருக்கு. அப்படின்போது அது இயற்கை கொடுத்தது, அதை நம்ம குற்றமாக பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் இது எண்ணங்களுக்கு கொண்டு போகாமல் நீங்கள் பார்த்துங்க. அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா சிம்பிள்னு சொல்லலாம். ஆனால் என்னென்னா அதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போது இதெல்லாம் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது எல்லாத்தையும் நான் ஒதுக்கிறதுக்கு தயார் பண்ணணும். என்ன இப்போது 2 ஆப்ஷன் இருக்குன்னு வைங்களேன். இது எனக்கு வந்து சுகத்தை கொடுக்குது. இந்த ஒரு பிரியாணி வந்து வெஜ் பிரியாணி வந்து எனக்கு சுகத்தை கொடுக்குது, இருந்தாலும் நான்வெஜ் பிரியாணி எனக்கு இன்னும் ரொம்ப சுகத்தை கொடுக்குது, சிக்கன் பிரியாணி அப்படின்னா இந்த சிக்கன் பிரியாணியை தவிர்த்துட்டு வெஜ் பிரியாணிக்கு நீங்கள் போகணும். என்னங்க இது மாற்றினா போகுமா அப்படின்னா, ஆமாம் போகும். ஏன் போகும்னா உங்களோட மனதுக்கு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் கொடுக்குறீங்க. என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நான் என்ன சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதை தான் நீ சாப்பிட்ணும், எது ரொம்ப சுகத்தை கொடுக்குதோ அதை நீ சூஸ் பண்ணக்கூடாதுன்னு அதுக்கு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு கட்டளை இட்டுட்டு வரீங்க. அப்போ அந்த கட்டளை நீங்கள் இட என்ன பண்ணுன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அந்த கேட்கக்கூடிய நிலைக்கு வந்துடும். ஏங்க யாருமே மாறவே மாட்டுறாங்க, ஏங்க அதெல்லாம் சொன்னால் புரிஞ்சுக்க மாட்றாங்கன்னா, நீங்கள் அதை இழக்கிறதுக்கு தயாராக இருக்க மாட்டீங்க. உங்களையே நீங்கள் கேள்வி கேட்டுங்க, எனக்கு சுகமாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயத்த நான் வேண்டான்னு சொல்லுவேன்னா வேண்டான்னு சொல்ல மாட்டேன். இப்போது படுக்கிறதுக்கு 2 இடம் இருக்குது, கீழே படுக்க முடியும், பெட்டு இருக்குது. பெட்டில் படுக்க முடியும்னா நான் பெட்டில் தான் போய் அபியாசம் படுப்பேன். இப்போ கீழே படுக்கிறவன் யாராக இருப்பான்னா, எனக்கு ஃப்ளாட்டான ஒரு தரையில் படுத்தா தான் கரெக்டாக இருக்கணுன்றவன் இருப்பான். இல்லை என்னோட ஹெல்த்தில் எனக்கு கான்ஷியஸ் இருக்குது, நான் இப்போ இங்கே மேலே படுக்குவேன், நான் கீழே படுத்துக்கிறேன் அப்படின்னா அவன் படுப்பான். அப்போ என்னன்னா அந்த சுகத்தை அவன் விட்டு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறதுனால அவனால் முடியுது. அப்போ அதே மாதிரி நீங்கள் அந்த சுகத்தை விட்டு கொடுக்கறதுக்கு என்னால் முடியும்னு சொல்லி உங்களை ஃபஸ்ட்டு நீங்கள் வெல்றதுக்கு நீங்கள் தயாராக இருந்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்துலேருந்து வெளியே வந்துடலாம். அப்போ என்னன்னா அந்த கம்ஃபர்ட் ஜோன் இருக்குல்லையே, அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து நம்ம வெளியே வரணும்.
ஆல்ரெடி இந்த லஸ்ட்டை பற்றி வீடியோ போட்டிருக்கேன், ஹவு டு ஓவர் கம் லஸ்ட் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுங்க. மேலே கார்ட்லையும் தரேன், பார்த்து தெரிஞ்சுங்க. ஸோ எப்படி அதுலேருந்து வெளியே வரலாம், என்ன மாதிரி விஷயங்களை கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். பட் இந்த ஒரு விஷயம் தான் அடிப்படை. என்னென்னா, நீங்கள் அந்த சுகத்தை இழப்பதற்கு மனதை தயார்படுத்த வேண்டும். சிம்பிள். மனதை நீங்கள் தயார்படுத்த என்ன ஆகுன்னா, எதெல்லாம் உங்களுக்கு சுகம் சொல்லுதோ அந்த இதை நான் போக மாட்டேன், எனக்கு சுகத்தை கொடுக்காத ஒரு விஷயத்தை பண்ணுறேன்னு சொல்லி நீங்கள் பண்ணும்போது ப்ராக்டிஸ் தான். அப்போ இந்த ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக மனம் அப்படி தான் செயல்படும். கொஞ்ச நாளைக்கு போராட்டம் நிகழும். இல்லையே எனக்கு இதுதானே சுகத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் சூஸ் பண்ணதுக்கப்புறம், அதாவது உங்களுக்கு எது சுகத்தை கொடுக்கலையோ அதை சூஸ் பண்ணதுக்கப்புறம் கூட இந்த சுகம் கொடுக்கக்கூடிய விஷயத்தை திரும்பி பார்க்கும் மனம். அப்போ திரும்பி பார்த்தாலும் பரவாயில்ல, நான் இதை தான் சூஸ் பண்ணுவேன். நீங்கள் பண்ண ஒரு கட்டத்துக்கு மேலே இவன் எதை சொன்னாலும் கேட்க மாட்டான், அவனோட கட்டளை என்னவோ அதை தான் நம்ம பண்ணி ஆகணுன்ற ஒரு நிலைக்கு மனம் வரும்போது அது ஈஸியாக உங்களால் வெளியே வர முடியும். அப்போ அந்த 5 புலன்களை அடக்கிறதுன்றது அவ்வளோ பெரிய ஒரு விஷயம். இப்போ நான் சொல்கிற இது எனக்கு வேண்டாம், இதுதான் எனக்கு வேணும்னு சொல்லி நான் சூஸ் பண்ணுறது, என்னோடய புலன்களை நான் அடக்கிறேன்னு அர்த்தம். அப்போ இந்த 5 புலன்களை அடக்கி அதை கடந்தவன் தான் ஞானியாக இருக்கிறாங்க. அப்போ அந்த நிலைக்கு நம்ம உயரணும்னா முதல்ல இந்த 5 புலன்களால் ஏற்படக்கூடிய சந்தோஷத்தை நான் விட்டு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கணும். அந்த நிலைக்கு நீங்கள் போகலை அப்படின்னா, நீங்கள் எத்தனை கிளாஸ் போனாலும் சரி, நீங்கள் என்ன தான் சில விஷயங்கள் நீங்கள் பண்ணிங்கனாலும் சரி, வெளியே வர முடியாது. அடிப்படை என்ன அப்படின்னா, சுகத்தை நான் விடுவதற்கு தயாராக இருக்கணும். அந்த சுகத்தை விடுவதற்கு நான் தயாராகிட்டேன் அப்படின்னா என்னால் எல்லாத்தையுமே அச்சீவ் பண்ண முடியும், எல்லாத்தையுமே அச்சீவ் பண்ணலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வாங்க. எதெல்லாம் சுகத்தை கொடுக்குதோ அந்த சுகத்தை கொஞ்சம் நாளைக்கு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறத ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எதெல்லாம் சுகம் கொடுக்குதோ இந்த நேரத்துலேருந்து, இந்த கணத்துலேருந்து, இப்போது இது எனக்கு எடுக்கிற சுகத்தை கொடுக்குதுன்னா நான் இதை எடுக்கக்கூடாது. எது எனக்கு சுகத்தை கொடுக்காது, இது வேண்டான்னு சொல்லி எது சொல்லுதோ அதை நீங்கள் பண்ணி பாருங்கள். வேண்டான்னு சொல்லி சொல்கிறது எதுனா, இதெல்லாம் எடுத்தினா உனக்கு பிடிக்காதரா, இதை எடுத்தினா சூப்பராக இருக்கும்னா அதை எடுத்து பாருங்கள். எதுலெல்லாம் ஓகேவாக இருக்கோ அந்த ஒரு விஷயத்தில். எல்லாத்துலேயுமே போய் நீங்கள் பண்ண முடியாது. இப்போ ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் எடுக்கிறீங்க, கார் எடுக்கிறீங்க அப்படின்னா, இல்லை இது நல்லா இல்லையே அப்போ நம்ம எதுக்கு சூஸ் பண்ணணும் அப்படி கிடையாது. அதில் நீங்கள் பெஸ்ட்டான வெர்ஷன் எடுங்க. ஆனால் சில இடங்களில் மனதிற்கான ஒரு ப்ராக்டிஸஸை இந்த மாதிரியான சில விஷயங்களில் கொடுங்க. இப்போ நான் சொல்கிறது சாப்பிட்ற ஒரு விஷயமா இருக்கட்டும், இல்லை சின்ன விஷயங்கள் இதெல்லாம் உங்களால் முடியும்னு பாருங்கள். அந்தந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணி பாருங்கள். வேறு லெவலில் மனம் மாறுறதை உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ அடிப்படை எல்லாத்துக்குமே நான் விட்டு கொடுக்கக்கூடிய நிலையில் தான் இருக்குது. நான் அந்த சுகத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடியதில் தான் இருக்குது. அப்படி பண்ணிட்டாலே எல்லாமே சிறப்பாக இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். மீண்டும் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றிகள், வணக்கம்.